பெரிய மாற்றம் இல்லை. 2021க்கும் 2026க்கும் திமுக கூட்டணியில் திரு வேல்முருகன் இறுதிக்கட்டத்தில் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. கமலஹாசன் உள்ள வந்திருக்கிறார், தமீம் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் போன்றவர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. தொகுதி ஒதுக்கீடு அடிப்படையில் பார்க்கிற போது பெரிய மாற்றம் எதுவும் திமுக கூட்டணிக்குள்ள இருக்காதுன்னு பார்க்கலாமா? முக்கிய சேஞ்சஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? பெரிய மாற்றம் இருக்காது என்றுதான் பார்க்க வேண்டும். பொதுவாக வாக்கரசியல கூட்டணியை வெற்றியை நோக்கி இட்டு செல்லுதல் எல்லாமே ஒரு திருமண வீட்டு சமையல் மாதிரி தான். சமையலை விட கூட பரிமாறுதல் ரொம்ப முக்கியம். அப்பதான் சமையல் சக்சஸா இருக்கும். இப்ப பரிமாறுவது என்பது தொகுதி பங்கீடு தான் நம்ம இன்றைக்கு பேசுகிற விஷயமும் கூட. கொஞ்சம் கடினமான விஷயம். காரணம், எண்ணிக்கையை பங்கீடு செய்து கொடுத்துடலாம். அதற்கு பிறகு தொகுதிகளை இனங்கண்டு கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் போது நிறைய முரண்கள் எப்போதுமே ஏற்படும். ருசியோடும் ஒப்பிடலாம், சமையல்காரரின் திறமையோடும் ஒப்பிடலாம். ருசியே இல்லாத சமையலை கூட சமையல்காரர்கள் ரொம்ப திறமையாக அவர்கள் பரிமாறுபவர்கள் கையாண்டார்கள் என்றால் அது சிறப்பாக அமைந்து விடும். எத்தனையோ கூட சொல்லிட முடியும். நிறைய நேரங்கள இதயத்துலதான் இடம் கொடுக்க முடியும். நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்டு வர்ற விஷயம்தான். பொதுவாக கூட்டணி அரசியல் அனுபவ சமையல்னு சொல்ல முடியாது. அனுபவ சமையல்ல நமக்கு குறிப்பெல்லாம் தேவையில்லை. அப்படியே அனுபவத்தின் வாயிலாகவே செய்தரலாம். நம்ம இல்லங்கள்ல செய்யற சமையல் மாதிரி கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்களே சொன்ன மாதிரி பல நேரங்கள்ல புதிய கட்சிகள் வரலாம், கடைசி நேரத்துல இருக்கிற கட்சிகள் வெளியில போகலாம். இன்றைக்கு கூட வடகாடு பிரச்சனை தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் காவல்துறையை பெரிய அளவுக்கு கண்டனம் செய்து வன்னியரசு அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக திருமாவளவனும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பேராவூரணிக்கெல்லாம் ரொம்ப அருகில் இருக்கிற ஒரு பகுதி தான். நமக்கெல்லாம் தெரிந்த பல பிரச்சனைகள் அங்க இருக்கின்றன. எடுத்தாங்க விசிகா காவல்துறை அதே நிலைப்பாடு எடுத்தாங்க. ஆமா, அப்படித்தான் எடுப்பார்கள். என்னவென்றால் அவர்களுக்குன்னு அங்க ஒரு ஓட்டு வங்கி அரசியல் இருக்குல்ல, அவங்களோட செல்வாக்கை அந்த பகுதியில் வளர்த்து வருகிறார்கள். அதை தொடர்ந்து நானும் அதை பார்க்கிறேன். அப்படியான சூழ்நிலையில் இது எல்லாமே கூட்டணி அரசியலுக்குள்ள நெருடல்களை ஏற்படுத்தத்தான் செய்யும். அடுத்த 10 மாசத்துல எத்தனை நெருடல்கள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அப்ராக்சிமேட்டா இது கடைசியில அதிகமான இடங்களை கேட்பதிலும் போய் முடியலாம். விடுதலை சிறுத்தைகள் சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான இடங்களை கேட்பதிலும் போய் முடியலாம். ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் வெளியே போனாலும் அவர்களுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில எவ்வளவு இடம் இருக்குங்கிறது சரியா தெரியல. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா அரசியல் இங்க திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளுக்கு ஒத்து வராது. இப்ப காங்கிரஸ் கட்சி அங்க போக முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போக முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போனால் வேறு கட்சிகள் அங்கு வருவதற்கு தயாராக இருக்கும். இப்படியான பல சிக்கல்கள், இயல்பான சிக்கல்கள் இதுல இருக்கு. அப்படி என்றால் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிற மாதிரி கொஞ்சம் இதயத்தில் இடம், கொஞ்சம் இலையில் இடம். நான் இலைன்னு சொல்றது அந்த திருமண வீட்டில் போடுகிற அந்த பந்தி இலையை சொல்றேன். இப்படியாக வைக்க வேண்டும். கடைசி நேரத்துல கொஞ்சம் பற்றாமலும் போகும். பாயசம் பற்றாம போகலாம், சாப்பாடு பற்றாம. ஒரு தலைவாழை தானே, ரெட்டலைன்னு சொன்னாதானே பிரச்சனை வரும். ஒரு தலைவாழையில தானே பரிமாற போறாங்க. அதனால ஒரு இலைன்னு சொன்னா அப்படியும் சொல்லலாம். குழப்பம் வந்துடும். ஒரே ஒரு தலைவாழை இலையிலையும் பரிமாறலாம். சில நேரங்கள்ல முதல் பந்தியிலேயே நிறைய தீர்ந்து போயிடும். அதுக்கு பிறகு சமாளிக்க தெரியணும். சாம்பாரோட ரசத்தையோ இல்ல ரசத்தோட சாம்பாரையோ கலந்து சமாளிக்க தெரியணும். ஆனால் திமுக சமாளிப்பதற்கான அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. பவள விழா அனுபவம் வரைக்கும் வந்த கட்சி அந்த அனுபவம் இருக்கு. நான் முதல்ல பார்த்த திமுக கூட்டணிங்கிறது 1962ங்க. அப்ப கூட்டணிங்கிறத நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. பள்ளி மாணவ பருவம் தான். அந்த கான்செப்ட் கூட எங்களுக்கு புரியல. ஆனால் அண்ணா கூட்டணி அமைக்க முயற்சி செய்தார். சுதந்திரா கட்சிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒத்து போகாம தான் அந்த கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் சீராக அமைக்க முடியல. 67 எங்க காலேஜ் டேஸ்ல கூட்டணி அமைந்த பிறகு அண்ணா ஒரு பெரிய ஓமை சொன்னார். என்னன்னா, சென்ற முறை நான் வலை விரித்தேன் தம்பி. ஒத்தக்கடப்பத்துல ஒரு கூட்டத்துல பேசுறாரு. சென்ற முறை நான் வலை விரித்தேன் தம்பி, வலை சரியாக பின்னவில்லை, திமிங்கலம் தப்பி விட்டது. திமிங்கலம்ங்கிறது காங்கிரஸ். இந்த முறை வலையை சரியாக பின்னி இருக்கிறேன், திமிங்கலம் தப்பவே தப்பாதுன்னாரு. 67ல காங்கிரஸ் ஆட்சி தோற்கடிக்கப்பட்டது. இதெல்லாம் கூட்டணி சம்பந்தமான வரலாற்று குறிப்புகள். ஆனால் இந்த முறை என்ன ஆகும்? இந்த முறை ரொம்ப போலரைசேஷன் நல்லா வெளிப்படையா தெரியுது. ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை சார்ந்த அரசியல், இப்படியான உணர்வுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்ப்பு அரசியல் ரொம்ப பிரதானமா தெரியுது. பொதுவாக சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்காத பல தேசிய பிரச்சனைகள் இப்ப பிரதிபலிக்குது. அப்போ இதை சமாளிக்க வேண்டிய ஒரு கடமை கூட்டணி தலைமைக்கு வரும்.
ஆஹா. திமுக 173 அவங்க நேரடியா போட்டியிட்டது, சின்னத்தோட போட்டியிட்டது, உதயசூரியன் சின்னத்தோட போட்டியிட்டது 187. அந்த எண்ணிக்கை அப்படியே இந்த முறையும் மெயின்டைன் ஆகுமா, இல்ல திமுக கொஞ்சம் குறைச்சலா பல புதிய கட்சிகள் உள்ள வர்றதுனால அந்த எண்ணிக்கையில மாற்றம் கண்டு குறைச்சலா போட்டி போட வாய்ப்பு இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் வந்து தனியான சின்னம் வாங்கி விட்டார்கள், பானை. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட மாட்டார்கள். அவர்களுக்கு 6, 8, 10 எவ்வளவு ஒதுக்குனாலும் அவங்க வந்து தனி சின்னத்துல தான் போட்டியிடுவாங்க. எனவே உதயசூரியன் போட்டியிடுகிற எண்ணிக்கைங்கிறது குறையத்தான் செய்யும். என்னோட சராசரியான எஸ்டிமேட் என்னன்னா, ஒரு 170 தொகுதியிலேயாவது போட்டி போட்டால்தான் அவர்களுக்கான அந்த ஒரு தனி மெஜாரிட்டியுடன் கூடிய ஆட்சிங்கிறது சாத்தியப்படும். பொதுவாக எல்லா கட்சிகளுக்குமே அந்த 160, 170 மினிமம் வேணும். இப்போ 170 வைத்துக் கொண்டு மீதி இருக்கிற தொகுதிகள் ஒரு 64 தொகுதிகளை பங்கீடு செய்வதுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் இந்த முறை. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே கூட கேட்கிறவங்க. இதுல வந்து திடீர்னு புதிய கட்சிகள் இன்னமும் வந்தால் அவர்களுக்கு எப்படி இடம் ஒதுக்க முடியும்? ஆல்ரெடி வந்து அது ஹவுஸ்ஃபுல்லா தான் தெரியுது. பஸ்ல ஸ்டாண்டிங் கூட இடம் இல்ல. கூட்டணி பஸ்ல உண்மையில ஸ்டாண்டிங் கூட இடம் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படியான சூழ்நிலையில் இன்னும் புதிய கட்சிகளுக்கு அங்க வருகைக்கு வரவேற்பு இருக்குமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சந்தேகத்திற்கு இடமா. சிறிய கட்சிகள் அவங்களும் 2 தொகுதி கேட்பாங்க. 2021 எண்ணிக்கைய கொடுத்தாலே பெரிய விஷயம் மாதிரி தெரியுதா அப்போ இந்த முறையும்? 2021 எண்ணிக்கையை கொடுத்தாலே பெரிய விஷயம். 2021 ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா, 10 வருஷம் அதிமுக ஆட்சி. அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த எதிர்ப்பு தான் இன்னாரை தோற்கடிக்க வேண்டும்ங்கிறத சுற்றி வந்து ஒரு நிச்சயமாக ஒரு வாக்கரசியல்ல நம்ம வந்து ஒரு வளையத்தை, ஒரு வியூகத்தை அமைப்போம். அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் போது நிறைய கட்சிகள் அதுல வந்து குறைந்த எண்ணிக்கைக்கு ஒத்துக்கொண்டிருப்பார்கள். அப்ப கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாம் அதுல வருத்தம் இருந்து நம்ம பார்த்து தான் வந்தோம். எனவே இந்த 170 பிளஸ் அப்படிங்கறதே ரொம்ப கடினமான ஒரு சூழலாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த இடத்த வந்து இப்ப பிஜேபி ஃபில் பண்ணுது. பிஜேபிக்கு எதிர்ப்பு அரசியல், பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு அரசியல், தமிழ்நாடு அரசியல் 67 இருந்து வந்து இப்படிதான் இருக்குது. மாநில கட்சிகள், ஏன்னா இங்க வந்து தேர்தல் ஒரு கலாச்சார யுத்தமாக மாறிவிட்டது. நல்லது, அதிமுக பக்கமும் பாஜக இருக்கிறதுனால போக முடியாது. விஜய் தலைமையை போய் ஏத்துக்கிட்டு அங்க அக்காமடேட் ஆகுறதுலயும் இவங்களுக்கு சிக்கல் இருக்குங்கிறதுனால இங்கேயே சிக்கல் இருக்கு. அதாவது விஜயோட காம்ப்ரமைஸ் எப்படி வரணும்னா, நேற்றுக்கு நம்ம பேசின மாதிரி தான் அண்ணா 67 உதாரணம் தான். அதாவது கூட்டணிக்கு தலைமை, முதலமைச்சர் வேட்பாளர் யார், அப்படியான கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ்க்குள்ள அவங்க போக முடியாது. காரணம் என்னன்னா, விஜய்க்கு அந்த சீனியாரிட்டி கிடையாது. அவ்வளவு பெரிய அண்ணாவே வந்து அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போக விரும்பல. 67 வெற்றி வசப்பட்டது அதனாலதான். அப்போ மரபு சாராத உத்திகளை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் இந்த மாதிரியான யுத்தத்துல வெற்றி பெற முடியும். விஜய் எப்படியான ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. அவரோட அட்வைசர்ஸ் யாரு அது நமக்கு தெரியாது. ஆனால் திமுக எப்படியான ஸ்டாண்ட் எடுக்க முடியும், எடுப்பும் என்பதை நம்ம யூகித்து விடலாம். காரணம் அவங்க தொடர்ந்து வந்து அந்த வியூகங்கள் நமக்கு தெரிந்த ஒரு விஷயங்கள் தான். இடங்கள் தான் நமக்கு தெரியாது தவிர வியூகம் வந்து வெளிப்படையா தெரியுது. வியூகம் என்பது தேசிய அரசியல்ல மாநில கட்சிகளின் பங்கு, மாநிலத்துக்கு அதிக உரிமை, தமிழ்நாட்டின் உணர்வுகளை, தமிழ்நாட்டு அரசியலை காப்பாற்றுகிற தன்மை, எல்லாமே அப்படியாகத்தான் போய் முடியும். அதாவது போலரைசேஷன் வந்து அந்த இடத்துல வருது.